ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பிற செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பிற ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள் இதை வச்சு வீடியோ போட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ போடக்கூடிய வீடியோவும் அப்படிப்பட்ட வீடியோ தான். அதனால் நம்ம யாருக்கு எதிராக கிடையாது. எந்த ஒரு மத அடையாளத்தை அளிக்கிற மாதிரி வீடியோக்கள், எந்த ஒரு தனிநபர் தாக்குதல் இருக்காதுன்னு சொல்லிட்டு வீடியோ வைப்பேன். நண்பர் நிறைய பேர் சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுக்கு வேறு தான் இருக்குது. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வச்சுருங்க. அப்போ நான் போடக்கூடிய புதிய வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோ கூட போவோம். வர சாமி. இப்போ ஒரு பிரச்சனை, இது என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமங்களை வச்சு நகரமயமாதல் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அதை பற்றி தான் பேச போகிறோம். சரி, நகரமயமாதல்னா என்னங்கிறத போகிறோம். வளர்ந்து வரக்கூடிய மக்கள் தொகைக்கு அடிப்படையில் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நகரங்களில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் தன் வேலைக்காரர்கிட்டே சொந்த ஊர்லேருந்து அடுத்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரங்களுக்கு போகிறாங்க. அப்போ அந்த நகரத்தினுடைய வேலைவாய்ப்பு அதிகமாகனா அதனுடைய பரப்பரவும் அதிகமாகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் தன்னுடைய சொந்த ஊரும் அந்த நகரமயமாக்கலில் மறைமுகமாக இன்வால்வ் ஆகி அந்த பக்கத்தில் இருக்கிற நகரத்தினுடைய விரிவாக்கத்தினால தன்னுடைய சொந்த ஊரையும் அவங்க இறக்குற மாதிரி நிலைமை வருது. இதுதான் இப்போ தமிழ்நாட்டில் இது உலகம் முழுக பிரச்சனை பெறுவது. அதுக்கு போய் தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. என்னென்னா, அவங்க ரெண்டு இதை சொல்கிறாங்க. இப்போ இந்த வளர்ச்சி திட்டங்கள் அதிகமாக இருக்கிறதுனால சட்டப்பேரவை மனையை குறிக்கிற நம்மளுடைய நகர்ப்புற மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர், ஊரகம் மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பெயர் வச்சிருக்கக்கூடிய நகராட்சி பகுதியை வைக்கக்கூடிய அமைச்சர் நகரமயமாக நாங்கள் விரிவுபடுத்துகிறோம், மக்கள்கிட்ட கணக்கெடுப்படுத்துறதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி குரல் வாக்கெடுப்படுத்துறதெல்லாம் நாங்கள் முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க. ஆனால் மானிய கோரிக்கை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நகரமயமாக்குறதை நாங்கள் ஆதரிக்க முடியாமல் நம்மளுடைய நகரங்களை வளர்ச்சி பாதைகளுக்கு முன்னவன் இருக்கக்கூடிய எல்லா வளர்ந்து வரக்கூடிய நகரங்கள்லாம் ஸ்மார்ட் சிட்டியாகவும் இப்போ இருக்கக்கூடிய இரண்டாம் தரப்பட்ட நகரங்களை ஓரளவுக்கு மேம்படுத்தி நகரமயமாதலும், மூன்றாம் தரப்பட்ட நகரங்கள் இருக்கக்கூடிய ஊராட்சி பின்னங்களை என்ன பண்ணுவோம், கிராம ஊராட்சிகள்லாம் ஊராட்சி மன்றங்களாக மாற்றி அதோட பொருட்கள் எண்ணிக்கையை அதிகரிப்போம்னு சொல்லப்பட்டோம். பிரச்சனை போயிட்டு இது இப்போ சமீபம். ஆனால் கடந்த ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு மறியல் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், உண்ணாவிரதங்கள், மனுக்கள் இதை கொடுக்குற பணிகள் தொடர்ந்துட்டு இருக்குது. இது எதை பற்றி பேச போனால், தமிழ்நாட்டுடைய 15வது மாவட்டமாக அறிவிக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு காலத்தில் மன்னர் ஆட்சி காலத்திலேயே இந்த மாவட்டம் நகராட்சியாக மாறியிருக்கு அப்படின்னு தான் அந்த தகவல்கள் வருது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களை நகராட்சியை தலைமையேற்றி மாநகராட்சியை மாற்றுறீங்க, அங்கே எந்த ஒரு வளர்ச்சியும் வரல அப்படின்னு சொல்லி 2 தலைப்பட்ட நகரங்கள், ஒன்று டெல்டாவில் ஒருங்கிணைந்த டெல்டா பகுதியின் தலைநகரத்தையும், இன்னொன்று வேலைவாய்ப்பு அதிகமாக கொடுக்கக்கூடிய இந்த தொழிற்சாலையை வெட்ட வைக்கக்கூடிய ஒரு குறிப்பாக ஒரு பேருந்து பட்டமைக்கக்கூடிய ஒரு ஊரை பற்றியும், இந்த சாயப்பட்டறைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சில ஒருங்கிணைந்த பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியை பற்றி ஒரு ஊரை பற்றி பேசுகிறாங்க. அந்த பகுதியில் என்ன சொல்கிறாங்கன்னா, நகரமயமாதலுக்கு அப்புறமா நகராட்சியாக மாத்திரம், நகராட்சிக்கு அப்புறமா மேலூராட்சி மாத்திரம், மாநகராட்சியை மாற்றிருக்காங்க. மாநகராட்சியை மாத்திரம் அங்கே என்னென்ன வளர்ச்சிகள் திட்டங்களும் கொடுக்கல அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சுருக்கேன். முதல்ல இந்த நகரங்களில் மாநகராட்சியை மாற்றுறதுக்கு என்ன வழிமுறைகள் எடுத்திருக்கு அரசாங்கங்கள், அதை கொஞ்சம் பார்த்துட்டு இந்த விஷயத்தை பார்க்கணும். இந்த 2 தரப்பட்ட நகரங்கள், ஒன்று இந்த பேருந்து கூடு கட்டக்கூடிய ஒரு நகரத்தை பற்றி பேசக்கூடிய ஆட்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே எந்த விதமான முன்னெடுப்புகளும் அரசாங்கம் பண்ணலை அப்படின்னு. ஆனால் அரசாங்கம் சொல்லக்கூடியனா, நாங்கள் முன்னெடுப்பு எடுத்து பண்ணியிருக்கோம், அங்கே அந்த நவீனமயமாக்கிறதுக்கிட்ட இதில் பேருந்து பொறிப்பாளர்கள் கூடு கட்டக்கூடிய பகுதியை நாங்கள் வேகத்தில் வாய்த்தது பேருந்துகளை மாற்றிருக்கோம். இதுவே வளர்ச்சி தான். ரெண்டாவது, ஒருங்கிணைந்த டெல்டா பகுதியுமே தலைநகராக இருக்கக்கூடிய ஒரு நகரத்தை பற்றி பேசுகிறாங்க. அந்த நகரத்தில் என்னென்ன கட்டமைப்பு பண்ணியிருக்கோம், என்னென்ன சாலை வசதி இருந்துச்சு, ஒரு 10 வருடங்கள் முன்பு எப்படி சாலை வசதி இருந்துச்சு, இப்போ எந்த அளவுக்கு சாலை வசதி இருக்குது, மருத்துவ வசதிகள் இருக்குது,
பேருந்துகள் போக்குவரத்து பயணம் எப்படி இருக்குது, ரயில் பயணங்கள் எப்படி இருக்குது, ரயில் பயணங்கள் எங்கே நகரத்துக்கு இணைச்சிருக்கோம், அதுக்கப்புறமா இங்கே ஒரு உலகத்திறந்த ஒரு விமான நிலையத்தில் கட்டி வந்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி அறிக்கை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் திட்டங்கள் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் இங்கே வந்து எந்த ஒரு தொழில் வர்த்தகங்கள் நம்ம வச்சு இங்கே தொழில் வர்த்தகங்கள் நகராக மாற்றிக்கிட்டு இருக்கோம். தொழிற்சாலைகள் சிப்காட்கள் அந்த சிப்காட்டில் மிக முக்கியமான தொழில் மினி டெய்லர் போக அமைக்கிறதுக்கான கட்டுமான பணிகள் கூடியுடன் திறப்போம். இங்கே பல பயனாளர்கள் வந்து இந்த மாவட்டத்திலேயே ஒருங்கிணைந்த மாவட்டத்திலேயே இவங்க வேலை பார்த்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகாமல் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லாம் இங்கே வந்து வேலை பார்க்குற அளவுக்கு நாங்கள் கொண்டு வந்துகிட்ருக்கோம். அதை உலகத்தில் வாய்ந்ததுக்கு மாற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்தாங்க. ரெண்டாவது, இந்த தலைநகரங்கள்லாம் மட்டும் இல்லாமல் இந்த டெல்டாவின் தலைநகரத்தை வந்து ஒருங்கிணைந்த மாவட்டமாக்குறது மட்டும் இல்லாமல் செயற்கைக்குள் துணை நகரமாக்கக்கூடிய பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி அரசாங்கம் தரப்பு சொல்லுது. யார் சொல்கிறது இது வரையும் தெரியல. சரி, நான் நகரமயமாக்குதல் பண்ணக்கூடிய விஷயங்கள் பண்ணால் முதல் இழப்பு என்னன்னா விவசாய பணிகள் பாதிக்கும். அடுத்தது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டங்கள் குறிக்கும். நகரப்புற வளர்ச்சி இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய மீன்பிடி தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய நேரங்கள் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க குற்றச்சாட்டுகள் வைக்கலாம். அவங்க சொல்கிறதுக்கு என்னமோ ஒரு காலத்தில் நகராட்சி வாக்குறதுக்கு முன்னாடி நகராட்சி இருக்கும்போது சரி, பேரூராட்சி இருக்கும்போது அந்த வணிகத்தில் இருந்து பார்த்திங்கன்னா அந்த சாலை மேம்பாட்டு பணிகள் இல்லாமல் ஒரு நடைமுறை விவசாய பணிகள் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கு நகராட்சி சில கட்டமைப்பு பண்ணாங்க. இப்போ மாநகராட்சியெல்லாம் அந்த சுத்தமாக அந்த விவசாயத்தை அந்த நகரத்திலேருந்து அகற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி குடிச்சாட்டு அதுக்கு ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு கட்டத்தில் இங்கே வந்து அந்த டெல்டாவோட தலைநகரமாக இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த தலைநகரமாக இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் விவசாயம் அந்த விவசாயிகள் வந்து இன்றைக்கி காணாத போச்சு. ரெண்டாவது, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டங்களில் சரியான முறையில் வந்து கொடுக்குறது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு இயக்கத்தை ஒரு அமைப்பு ஒரு அணியை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க போடாத திட்டங்கள்லாம் போட்டு பண்ணுறாங்க. இதனால் அங்கே இருக்கக்கூடிய பணிகள் அது கட்டுமான பணியாகட்டும் இல்லைன்னா இந்தமாரி இந்த உட்கடைக்கக்கூடிய அந்த பணிகள் இருக்குன்னா ஆள் பற்றாக்குறைனால இருக்குது. ஏன்னா 100 நாள் பணிகள் காலை 8 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் தான் வேலை. இந்த வேலையை போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு முறையான வேலை இருக்கும். அப்போ இந்த ஒரு கட்டத்தில் இந்த 100 நாள் வேலை வேறு மாதிரி போயிட்டு இன்றைக்கி ஒரு அளவுக்கு சுருங்கி கொண்டு வந்தாங்க. அது அவங்களோட ஆதிக்க தகத்தை தெரிவித்து ஆக்டோபஸ் மூலமாக வாழ்ந்து அவங்க ஒரு கல்வியாக பயன்படுத்தி அவங்களுக்கு தேவையான நிதியை எடுத்துக்கிட்டு நிதியை கொடுக்குறாங்க. வராதாக்களுக்கு சம்பளம் போடுற மாதிரி போட்டு அதை மிகப்பெரிய மோசடி நடந்துகிட்டு. சரி, அவங்க சொல்கிறது இந்த விஷயத்தில் ஏற்பா இந்த 100 நாள் வேலை திட்டம் வந்ததுக்கப்புறமாக இந்த கட்டுமான பணிகள் வந்து நாட்டு நகர் பணிகளிலிருந்து ரோடு கூட்டுறதுலேருந்து சாக்கடை பணி அடைப்பு இருக்கக்கூடிய பணிகள்லேருந்து எல்லாத்துலேயும் பிரிவு இருக்குது. இங்கே ஒரு மேன் பவர் அவங்க ஒரு ஆட்டை பற்றக்கூடிய எல்லா இடத்துலையும் இருக்குங்கிறது எல்லாம் மறக்க முடியாது ஒன்றான். ஆனால் அதுக்குன்னு அந்த திட்டத்தை மொத்தம் தூக்க சொல்லி எந்த ஒரு நெருக்கடியும் பண்ணக்கூடாது. இதில் முறையாக தவறு நடந்ததுன்னா அரசாங்கம் பார்க்கணும். ரெண்டாவது, கிராமப்புற ஊராட்சி மையங்களில் கிராம சபை நிறுவனங்கள் கிராம சபையில் ஒப்புதல் வாங்கினாங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பேரூராட்சி மக்களுக்கு தெரியாமல் ஒரு வாட்ஸ்அப் சேனல்லையும் சில ஊடக தொலைக்காட்சிகளையும் சில நாளிதழ்களையும் இந்த பிரச்சனை வந்துச்சு. அதை வச்சு நாங்கள் அப்படின்னு ஸோ இது இப்படி தான் இருக்கக்கூடிய அரசாங்கம் சொல்லி குற்றச்சாட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரியல் எஸ்டேட்டு, அதாவது இந்த ஆதிக்க சக்தி இருக்கக்கூடிய பெரும் முதலைகள் வந்து என்ன பண்ணுறாங்க, ரியல் எஸ்டேட் தொழில் இறங்குறாங்க. அப்போ அந்த கட்ட பஞ்சாயத்து நடக்குது. கம்மியான விலைகளில் தங்களுடைய நகரங்களில் வந்து ஆதிக்க விலைகளை வாங்கிட்டு அதை பெரும் நிறுவனங்களுக்கு 3வது நாட்கள் கிளம்பும்போது இந்தமாரி ப்ராஜெக்ட் கவர்மெண்ட்டோட அரசாங்கத்தில் நடந்துகிட்டு இருக்க திட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்களும் பண்ணுறதால நகரமயமாக வேலைவாய்ப்பு பெருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது 6 வர்க்கத்தில் இந்த கேட்டு தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க அவங்க பண்ணிக்கிறாங்க. மக்களின் பெருமையாக பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் இருப்பாங்க, மக்களின் பெருமையாக நாடாளுமன்ற மத்திய அரசு அதாவது ஒன்றியத்திலிருந்து போடக்கூடிய திட்டங்களை வந்து கடைக்குடி இருக்கக்கூடிய மக்களை கொண்டு வந்து தமிழ்நாடு அரசு இருக்கக்கூடிய திட்டங்கள் போட்டாங்கன்னா அதை கூட கடைபிடிக்கிறது சில பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் காரணம் வந்து மக்கள் போட்டப்போ தான் நகரமயமானதற்கு ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பிரச்சனை.
இப்போ இந்த மாவட்டம், இந்த 15வது மாவட்டமாக அறிவிக்கக்கூடிய மாவட்டம் வந்து இன்னைக்கு வேலைவாய்ப்பு சரி பின்தங்கி இருக்கக்கூடிய மாவட்டமாக 38வது மாவட்டத்துக்கு மேலே 37 38 மாவட்டத்துக்கு மேலே போயிட்டு 2வது மாவட்டம் வளர்ச்சி படைத்த மாவட்டமாக அழைக்கிறாங்க. இந்த வளர்ச்சி படைத்த மூலமாக இங்கே வந்து செயற்திட்டத்திற்கு அரசாங்கம் என்னன்னா ஊரில்லா ஆளில்லா கோயிலில்லா ஊரில் வந்து குடியிருக்க வேண்டாம், ஆறுகள் இல்லா பகுதியில் வாழ வேண்டாம் சொல்லி தான் பழமொழிகள் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் வந்து என்னென்னா ஆளுநர் அரசுகள் வந்து ஒரு அரசாங்கத்தில் என்னென்னா காவிரி ஆற்றோட கிளை பகுதிகளில் நாங்கள் ஒரு காரை வெட்டி அதுக்கான திட்டங்களை செயற்படுத்தணும்னு சொல்லி வாக்கு கொடுத்தா ஒவ்வொரு வந்து பாடுறாங்க. ஆனால் இந்த நேரமாக நிறுவனம் வரலாமல் இருந்ததுன்னு சொல்லி அவங்களுக்கு காரணம் கொடுத்துருக்காங்க. 6 வருஷத்தில் இருக்கிறாங்கன்னா இது வந்து கடந்த ஒரு 50 வருடம் போராட்டாங்க. மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா இந்த மேட்டுப் பகுதியில் இந்த பகுதி இருக்குது, இங்கே என்ன விதமான தண்ணிகள் எடுத்தாலும் இங்கே ஒரு பிரச்சனை வளர்க்குது. 2வது இங்கே ஆறுகள் வந்து பார்த்திங்கன்னா சுடுநீர் முக்கிய காரணம் வந்து 2 ஆறு இருக்குது. 2 ஆறில் ஒன்று அரசல் ஆறு, இன்னொன்று 2 ஆறு. இந்த 2 ஆறுகளும் இந்த மாவட்டத்தை விட்டு வெளியில் தான் போயிட்டு இருக்குது அப்படின்னு அவங்க நினச்சிருக்காரு. சரி, அந்த மாதிரி வடிகால் பிரிவுகள் மூலம் பண்ணுறாங்கன்னா சாக்கடை பிரிவுகள்லாம் ஓரளவுக்கு நடந்துகிட்டு இருக்குது, அதை வச்சு தான் அவங்க பண்ணுறோம்னு சொன்னாங்க. ஆனால் போராட்டம் பண்ணக்கூடிய சொல்லுங்கள் இந்த இதை வந்து முறையாக பண்ண மாட்டாங்க, இப்போ வர மாட்டாங்க, சாக்கடை ஆகிட்டு அழைச்சிக்கிட்டு உலகையை நடந்துகிட்டு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கணும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா 2004லேயே சில பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் தலையெடுத்து வந்தாங்க இந்த குடியிருக்கான்றத. அதற்கப்புறமாக சில காழ்ப்புணர்ச்சி காரணமாக சில விஷயங்கள் அதுக்கப்புறமா கூட்டுக்குடிநீர் திட்டத்தை இந்த நகரத்தை சேர்க்கிறாங்க. நகராத்தை சேர்த்து நாங்கள் வந்து இன்றைக்கி ஓரளவுக்கு கொண்டு வச்சிருக்கோம்னு சொல்லியிருக்கோம். 2004லேயே இந்த கூட்டுக்குடிநீர் திட்டத்தை வந்து சேர்த்துட்டாங்க அப்படின்னு ஒரு மனக்குமுறை இருந்துட்டு, இதை நீங்கள் என்ன புதுசாக பிடிச்சது கூட்டுக்குடிநீர் திட்டம் பண்ண போகுதுன்னு சொல்லி இந்த எதிர்ப்பு டாக்டர் ஒரு டாக்டர் இப்படியே பேசிக்கிட்டுனா நகரத்தில் என்னென்ன பிரச்சனை அதுக்கான இதை வந்து என்ன சொல்லிட்டு என்ன புரியுதுன்னா கேள்விக்குரியாத எடுத்து எடுக்கிறப்போம் அரசாங்க தரப்புனா மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்க முடியும், போக்குவரத்து நடத்தாமல் இந்த விஷயத்தை கேட்கலாம். அரசுகள் மக்கள்கிட்ட கேட்டாங்கன்னா எந்த ஒரு அறிவிப்பு இல்லாமல் முன்னெடுப்பு டக்குன்னு அவங்க வேலைகளை இறங்குறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. 2வது காந்தியடிகள் சொன்ன விஷயம், மக்கள் சொல்கிற விஷயங்க. காந்தியடிகள் என்னென்னா கிராம இந்தியாவில் முழுவதும் பார்த்தீங்கன்னா கிராமப்பகுதியில் ஊராட்சி மன்றங்கள் தான். இந்த ஊராட்சி மன்றம் ஒரே ஒரு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பகுதியில் இருக்கக்கூடிய விடுதலுக்கு வளர்ச்சிங்கன்னா இந்தியாவோட வளர்ச்சி தலைப்படுதுன்னு சொல்லி காந்தியடிகள் சொல்வதாக கூட்டிருக்கு. அந்த கூட்டம் தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க. சரி, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா ஏங்க ஒரு மாவட்டம் நல்லா இருக்குன்னா பகுதியில் இருக்கக்கூடிய ஆட்கள், ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஊரையோ பகுதியில் ஊர் வந்து ஆளுன்னா பகுதியில் இருக்கக்கூடிய ஏரியாவில் ஒரு ஏரியாவில் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய தெருவில் இருக்கக்கூடிய இந்த தெருவு நாடகம் ஊரில் இருக்கக்கூடிய பகுதி இதெல்லாம் ஒன்று மாவட்டத்தை வந்து மாநிலம் வரணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. எதை தரக்கூடாதுன்னா மாநிலம் நல்லா இருக்குன்னா ஒரு மாவட்டத்தை வச்சுருக்கோம், மாவட்டத்தை அடிக்கலாம், மாவட்டத்தை நாளாக ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஊர் அடிக்கலாம், ஊர் நாளாக ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஏரியா நாளாக ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர், திருவிழாவுக்கு ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு திருவள்ளுவக்கூடிய ஒரு ஊர் ஒரு குடும்பத்தை அடிக்கலாம்னு சொல்லி எந்த அளவுக்கு சாத்தியம் இன்றைக்கி சமூக நீதி கட்டக்கூடிய ஆட்கள்கிட்ட மிகப்பெரிய கேள்வியாக இருக்குன்னு சொல்லி குற்றச்சாட்டை வைக்கிறார். இதுதான் மிகப்பெரிய பிரச்சனைகளாக போயிட்டு. ஸோ இந்த ரியல் எஸ்டேட் விவசாயிகள் வந்து இந்த இதை வந்து இந்த இடங்கள் ஆக்கிரமிப்பு. 2வது பார்த்தீங்கன்னா ஒரு இந்த நகரமயமாதனம் வந்து மாநகராட்சி மாற்றிட்டாங்கன்னா ஒரு மாமன்ற ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா சின்ன சின்ன கிராமங்கள் உலகில் இந்த மாநகராட்சியோட இருக்குது. அப்போ வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஒரே நாளாக முடிய வேண்டிய பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு 3 வந்து 4 மாதங்கள் 4 மாதங்கள் கூட பல மாதங்கள் கூட ஆகும், 20 லட்சம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இருக்காங்க. சரி, இது உண்மைத்தன்மை என்னங்கிறத பார்த்தா ரியல் எஸ்டேட்டில் தான் இந்த படிகள் நிலங்கள்லாம் படித்து கீழே வரக்கூடிய நிலங்கள்லாம் கையில் பார்த்தோம்னா இந்த பெரும்பெரும் முதலாளிகள் வந்து என்ன பண்ணுவாங்க, முதலளிப்பவங்க அவங்களுக்கு சில நகரங்களை ஊர்களை கைமாற்றி நிலங்களை கைமாற்றிட்டு அவங்க கைமாற்றலாம். அப்போ அந்த காட்டு இது அவங்க ஒப்புதல் இருக்கும். அதெல்லாம் ரியல் எஸ்டேட் ரெசிடென்ட் அத்தாரிட்டி இதை வந்து ஒப்புதல் வாங்கி தான் அந்த நிலங்கள் வந்து
வரமொழி வரணும். அந்த வரம்புலாம் கடந்து வந்தால் தான் அந்த வரமொழி ஒவ்வொரு பகுதியிலும் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ரூ. 150 கட்ட வேண்டியது நாளைக்கு 3000 4000 கட்டிட்டு வீட்டு வழி கட்டப்போ பார்த்தீங்கன்னா நீ 250 கட்டுற நாளைக்கு 7000 கட்டுற மாதிரி நாமளை கொண்டு வந்து விட்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாப்பாடு ஒரு 200 ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு மனசு ஒரு கரையராத ஒரு பெண்ணோ இல்லை ஆணோ நாளைக்கு 200 குடும்பம் பண்ணாங்க. இந்த மாரி இது பண்ணால் 2000 செலவிடலாம். குடும்பம் பண்ணக்கூடிய ஆட்கள் நீங்கள் 2000 வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டை போட்டு ஒரு மந்த்லி ஒரு மாத செலவு பார்க்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு 20,000க்கு மேலே துண்டு விழுகும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வச்சுருக்காங்க. இதுதான் 2 தற்போதும் முக்கிய விமர்சனம். அதுக்கு மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்னென்னா யார் வந்து அதிகாரிகள்கிட்ட தொடர்பு கொள்ள முடியல, தொடர்பு ஏற்கனவே அதிகாரி பணிச்சுமையாக இன்னும் மேற்கொண்டு சொன்னால் அவங்களுக்கு இன்னும் டென்ஷனாக தான் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் தீர்க்கக்கூடிய இடத்துல யார் இருக்காங்கன்னா மக்கள் பணியாளர்கள் இருக்கக்கூடிய கரெக்டாக மாவட்ட ஆட்சியர் வந்து கண்டிப்பாக மாவட்ட ஆட்சியர் குறைத்தீர்ப்புகளை நடத்தி இந்த குறைகள்லாம் அரசாங்க தரப்ப சொன்னாலும் ஒரு முடிவாக அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. அரசாங்கம் சொன்னால் நாங்கள் வந்து கருத்து தெரிவிப்போ இதெல்லாம் கேட்காம அந்த விஷயத்தை எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பணிகளை மட்டும் நடந்துருக்கு அப்படின்னு நான் சொல்கிறாங்க. அதாவது ஒரு விஷயத்த ஒரு இதாவது வளர்ச்சிங்கிறது தேவை. ஏன்னா நடந்து வரக்கூடிய மக்கள் வயசுல வளர்ச்சி இருந்தால் தான் நான் ஓட்டவாங்கிறதால வந்தாச்சு. இருக்கக்கூடிய இதை வந்து திட்டங்களை கொண்டு செயல்படுத்தி ஏற்கனவே இருக்கக்கூடிய மக்கள் அழைச்சி இது ஒரு திட்டத்தை செயல்படுத்தினா இது திட்டம் வரக்கூடிய கேள்விக்குறி வேணாம், ஒரு திட்டம் வேணாங்கிறது தான் அந்த கேள்வி மக்கள். அரசாங்கம் அதுக்கான வளர்ச்சி திட்டங்களை கொடுக்காமல் இருக்க முடியாது. மாவட்டத்தில் பின்தங்கிய மாவட்டமாக இருந்துருக்கீங்கன்னா இதே பிரச்சனை ஒவ்வொரு ஊரத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் 18 இடங்கள் அப்படிங்கிறது அரசாங்கம் இருக்காங்க. 18 இடங்களையும் பார்த்தீங்கன்னா திட்டங்கள் தான் இந்த பொதுவாக இருக்கக்கூடிய அடுத்த சமுதாயங்கள் தொடரக்கூடிய ஒரு கருத்து. இதெல்லாம் கருத்தில் கொண்டு மக்களை பாதிக்காத திட்டங்கள் பண்ணணும்னா குடியரசாக இல்லைன்னா முடியாட்சியாக போயிடும், தான் வச்சதும் சட்டங்கள் நன்மை போயிடும் அப்படின்னு. அப்போ மத்தியிலிருந்து ஒன்றியத்தில் வரக்கூடிய நிதிகள் தரப்படும். ஏற்கனவே கொடுக்க மாட்டாங்க, இப்போ தான் வாங்கிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கறதுக்கும் சுத்தமாக அந்த நகராட்சி அந்த மாவட்டத்தில் வரக்கூடிய நிதிகள் சுத்தமாக நிப்பாட்டு நிலைமைக்கு போகும். அப்போ வாழ்வாதாரம் இல்லாமல் தவிப்பாங்க மக்கள் வசதிகளாக போவாங்கன்னு சொல்லி இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. இன்னைக்கு மக்கள் தொகை அடிப்படையில் இந்த மாநிலம் வந்து மாவட்டம் பார்த்திங்கன்னா 12வது குறிக்கும்போது 12வது இடத்துல வந்து. ஆனால் இன்னைக்கு வளர்ச்சி படைத்த மாவட்டங்கள் மற்றும் வேலைவாய்ப்பு திட்டங்கள் பின்தங்கிய மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா 37 மாவட்டங்கள் போயிருக்கலாம் அப்படின்னு பகுதி மக்கள் சொல்கிறாங்க. அரசாங்கம் தரப்புனா இதுக்கு இது வளர்ச்சி படைத்த மாவட்டங்கள்னா இந்த திட்டங்கள் சேர்த்து இந்த மாவட்டங்களுக்கு ஏதாவது பண்ணினாதாங்க நல்லா இருக்கும். ஏன்னா ஏற்கனவே இங்கே முடியாட்சி இருந்து மன்னராட்சிக்கு அப்புறமா நகராட்சி போய் நகராட்சி குடியரசு கூடிய ஆட்சி போயிருக்காங்க. இங்கே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு, நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காரு. நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கும்போது பிரச்சனை இருக்குது. ஃபஸ்ட்டு இது புது இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் கிடையாது, நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாருக்கும் நாடாளுமன்ற தொகுதி இருக்குது. இதை பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்தாளர்கள் மிகப்பெரிய மாநகராட்சியாக இருக்கக்கூடிய பகுதியை பற்றி இதற்கு கீழே அந்த நகராட்சி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இன்னைக்கு இந்த தொகுதி நாடாளுமன்ற தொகுதி கிட்டத்தட்ட 6 பாராளுமன்ற தொகுதி இருக்கக்கூடிய தலைமை தொகுதியாக இந்த இது இருந்துச்சு. இன்னைக்கு இந்த பாராளுமன்ற தொகுதியை 2008ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட சிறுத்தை இந்த பாராளுமன்ற தொகுதியை தூக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரங்களை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு அரசாங்கம் நல்ல முடிவெடுத்து பண்ணணும். அதாவது இன்னைக்கு இந்த விஷயத்தை பேசாமல் விட்டுட்டோம்னா நாளைக்கு அடுத்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடம் பாதிக்கப்படும், நகரமயமாக போகும் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் விஷயம் அரசாங்கத்திற்கு நீங்கள் நகரமயமாக பண்ணால் அந்த பகுதியில் வளர்ச்சி இல்லாமல் கடைசியோடு இந்த வளர்ச்சி பயத்தை மாற்றமாக இருக்கணும். அப்போ தேவையான நிதிகளை கொடுக்குறோம். நிதிகள் கொடுக்காம சொன்னால் அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆட்கள் எவ்வளோ நேரம் காசையும் கஷ்டப்பட்டே இருப்பாங்க சொல்லி அரசாங்கம் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு காரணத்தினா மக்கள் பாதிக்காமல் ஒரு விஷயம் பண்ணணும். அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஆட்களும் விட்டு போகணும்னா நம்ம தினமும் வந்து போயிட்டோம். ஆனால் அதுக்குன்னு மக்களை வகுத்து பண்ணினா
சர்வாதிகாரத்தை உட்கார போகும் அப்படின்னு சொல்லி 2 தரப்பு ஆட்களையும் கன்வின்ஸ் பண்ண ஒருங்கிணைச்சு பண்ணக்கூடிய திறன் இருக்கும். வளர்ச்சி ஏன்னா நம்ம வளர்ச்சியை பற்றி பேசவே இல்லை. வளர்ச்சி வரணும். நம்ம இருக்கக்கூடிய மக்கள் தொகை முறையில் வளர்ச்சி இருந்தால் அந்த தொழில் வளர்ச்சி அடையும். வளர்ச்சி இருந்தால் தான் இந்த மக்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகலாம். அதுதான் அந்த மாற்ற கருத்து கிடையாது. ஒரேடியாக மாற்றாமல் அவர் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டே போயிட்டு. ஏன்னா ஜெயிச்சு 3 வருடங்களுக்கு அந்த பகுதியில் ஜெயிச்சு 3 வருஷம் ஆகிட்டு 2 வருஷம் ஆட்சி எப்போதுன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை கொண்டு போட்டாங்கன்னா அப்போ எங்களோட உரிமைகள் எங்களை கழிக்கிற நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லி 30 வருடம் இதெல்லாம் ஒழுங்கின்றி நாளைக்கு நம்மளுடைய பகுதியில் அந்த பகுதியில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மன்னராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய நகராட்சியை காப்பாற்றுவோம் அப்படின்னு கூப்பிடுறது. நம்மளும் அதை தான் தேர்ந்தெடுத்துருக்கோம். இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப பெரிய யூடியூப் பெரிய சேனல்களில் இந்த விஷயம் பார்க்க முடியாது. ஒரு தரம் ஏன்னா நேஷ்னல் மீடியா அதாவது தேசிய ஊடகங்கள்லாம் ஒரு தரப்பட்ட ஆட்களுடைய கட்டுப்பாட்டில் அவங்களுக்கு தேவையான நியூஸ் அமைப்பு செய்திகளை மட்டும் போடுவாங்க. சரி, தமிழ்நாட்டு ஊடகங்கள் போனால் தமிழ்நாட்டு ஊடகங்களையும் சில நிறுவனங்கள் செய்தி நிறுவனங்கள் வந்து நடத்தி வச்சுட்டு அதை எல்லாமே அரசாங்கம் தொடர்பாக இருக்கக்கூடிய ஆட்கள் மாற்றி வச்சுருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்குது. சிறப்பட்ட தனியார் சேனல்கள் சிறப்பட்ட யூடியூப் சேனல்கள் தான் இந்த விஷயத்தை சொல்லிட்டு யூடியூப் சேனல்னால் இது வந்து இல்லை நீங்கள் பேசிட்டு போகிற தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி சில ஆட்கள் யூடியூப் தான் பேசுகிறேன். யூடியூப்னா என்னங்கிறதுனா வலைவழி பக்கம். இந்த வலைவழி பக்கத்தை ஒரு விஷயத்தை பேசினாதான் மக்கள்கிட்ட தேடணும். பார்த்தா அந்த இடத்துக்கு தேர்ந்தால் தான் அது வந்து மாநில பிரச்சனை மாநில ஊடகங்கள் மாநில ஊடகங்கள்னா தேசிய ஊடகங்கள் பண்ணணும். அதனால தான் இந்த யூடியூப் சேனலில் ஒரு செய்தி போட்டால் ஃபேக்ட் செக் பண்ணிட்டு தான் போகணுங்கிறது தான் எல்லாருடைய கணக்கில் எதிர்பார்ப்பு. யூடியூப் சேனலில் விஷயத்தை பண்ணும்போது யூடியூப் சேனலே முடக்கிற மாதிரி கொண்டு போயிட்டீங்கன்னா நிலைமை என்ன அப்படின்னா ஒரு சில யூடியூப் சேனல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. முதல்ல இந்த விஷயத்தை கேரளத்திற்கக்கூடிய ஒரு சில யூடியூப் சேனல் தலைவர்கள் இருக்காங்க. ஏன்னா பெரிய பெரிய யூடியூப் சேனல் பெரிய பெரிய ஊடகங்கள் பேசக்கூடிய தயங்களுடைய சேனத்தை இந்த விஷயத்தை கேட்குறது அந்த ஒரு சில ஊடகங்கள் தைரியமாக சில விஷயங்கள் கொடுத்து கொடுக்குறாங்க. அவங்களுடைய பார்வைக்கு கொண்டு போய் வச்சு இந்த யூடியூபோட பங்களிக்கும். ஸோ கணக்கை வச்சு ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. முதல்ல இந்த மாநில மகாராட்சி மீட்டு மக்களுக்கான உரிமையை கொடுத்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வளர்ச்சிகளை பெற்று அதற்கு மக்களுடைய கருத்துக்களை பேசி அதற்கப்புறம் முடிவெடுத்தால் தான் நல்லா இருக்குங்கிறது தான் நம்மளோட யூடியூப் சேனல் கருத்து கணிப்பாக இருக்குது. மக்கள்கிட்ட கருத்துக்கள் மூலமாக ஒரு விஷயத்தை பண்ணாதீங்க. இதுதான் திறன் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. அதை தான்